வணக்கம் வெல்கம் டு பவர் பங்கு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டாப் 5 ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மெயினாக நிறையா பிகினர்ஸ் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோன்னே சார்ட்ஸ் வந்துட்டு சில பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். அந்த பேட்டர்ன் வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ண தெரியாமல் தப்பான பொசிஷன் எடுப்பாங்க. பேசிக்காக டவுன் ட்ரெண்ட் காமிக்கும் சார்ட்டு, பட் நம்ம வந்துட்டு ஆப்ஷனை பை பண்ணியிருப்போம், இல்லை ஸ்டாக்கை பை பண்ணியிருப்போம். ஸோ இந்த பேட்டர்னை உங்களுக்கு பார்த்து ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 80% நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இதில் சக்ஸஸ் பண்ணிடலாம். இந்த பேட்டர்ன் தெரியாதனாலேயே நம்ம நிறைய இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம், டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ். பட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது தான் உங்களுக்கு வந்துட்டு இண்டிகேட்டர்ஸ் காமிக்கும். பட் ஆனால் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பேட்டர்ன் வச்சு நம்ம வந்துட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஒரு 80% வரைக்கும் அக்யூரேட்டாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதுதான் சொன்னது தான், சார்ட் வந்துட்டு பேசும், பட் அந்த லாங்குவேஜ் நமக்கு தெரியாது. ஸோ அந்த லாங்குவேஜ் பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ரொம்ப முக்கியமான டாபிக் கான்செப்ட்டு. ஹெட்ஜிங், அப்பார்ட் ஃப்ரம் ஹெட்ஜிங் பார்த்திங்கன்னா இது கம்மியான கேபிட்டல் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு நீங்கள் நல்லா பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம். அதுக்கப்புறம் நம்ம சார்ட்டில் போய் பேட்டர்ன் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு சார்ட்டில் என்னென்ன மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு, எப்போ இந்த பேட்டர்னை அப்படியே சார்ட்டில் நம்ம பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். அது எந்த செட்டிங்ஸ் மாடிஃபை பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறதும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். இதுதான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த பேட்டர்ன் எல்லா பேட்டர்னையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், பட் இது வந்துட்டு ஒரு யூனிக்கான பேட்டர்ன், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா புல்லிஷ், அதாவது புல்லிஷ் ஹெட் அண்ட் ஷோல்டர். இது வந்துட்டு பியரிஷ், அதாவது உங்களுக்கு டாப்லேருந்து திருப்பி ஃபஸ்ட்டு இருக்கிறது ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபர்தராக டவுனில் வரும், பியரிஷாக கீழே வரும். இது பார்த்திங்கன்னா இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். இந்த ரைட் சைடு இருக்குது நெக்லைன், இது வந்துட்டு உங்களுக்கு இது கர்வ்டு லைன்ஸில் போட்டிருக்கு, இது வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் போட்டிருக்கு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். நார்மலாக நம்ம சார்ட்டை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஹை கொடுக்கும், திருப்பி அதை விட ஹையாக போகும், அதே மாதிரி திருப்பி இறங்கிட்டு அந்த ஷோல்டர்ஸ், இது ரெண்டும் 1 and 3 ஷோல்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஹெட்டுன்னு சொல்லுவாங்க 2. இது அப்படியே திருப்பி வைக்கிறோன்னா நம்ம எப்போ இதை பொசிஷன் எடுக்கணும் அப்படின்னா இந்த சென்டர் லைனை கட் பண்ணும்போது நம்ம பொசிஷன் எடுக்கணும். சில டைம் ஃபால்ஸ் பிரேக் அவுட் நடக்கும், அதுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சு ட்ரிகர் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். இது சார்ட்டில் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த பேட்டர்னை பார்த்திங்கன்னா நமக்கு சார்ட்டில் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறது நீங்கள் அது சார்ட்டை பார்க்கும்போது தெரியும் எப்படின்னு. ஃபஸ்ட் நம்ம ரெண்டாவது பேட்டர்ன் பார்த்துடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா புல் ஃப்ளாக், அதாவது ஃப்ளாக் மாதிரி இருக்கும் பேட்டர்ன். அதுக்கு தான் வந்துட்டு இந்த மேலே இருக்கிற லைனை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளாக் மாதிரி இருக்கும். ஃப்ளாகை வந்துட்டு சைடாக வச்சுருந்தா எப்படி இருக்கும், அதுதான் இது. ஸோ புல் ஃப்ளாக்னால் ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்துட்டு அப் ட்ரெண்டில் போயிருக்கு, ஒரு ஸ்லைட்டாக ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்கு லைட்டாக. ஸோ இது வந்துட்டு சேனல் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். எப்போ இந்த சேனலை பிரேக் பண்ணுதோ அப்போ வந்துட்டு அப் ட்ரெண்டு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் பிரேக் பண்ணாதப்போ நம்ம பொசிஷன் எடுக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகாமையே பொசிஷன் எடுத்து வந்துட்டு டவுனில் இதாயிரும், அது ரொம்ப முக்கியம். இன்னும் வந்து பியர் ஃப்ளாக் மேலேருந்து வருது அப்படின்னா லைட்டாக அப் சைடில் போயிட்டு திருப்பியும் வந்துட்டு டவுனில் போகும். இந்த 2 பேட்டர்ன் வந்துட்டு உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். மூணாவது பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கிறது தான், அசெண்டிங் ட்ரையாங்கிள். நிறைய ஸ்டாக்ஸில் இதிலெல்லாம் நீங்கள் ஈஸியாக வந்துட்டு அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ட்ரையாங்கிளை வந்துட்டு இது பண்ணலாம். 1 hour சார்ட் வைக்கும்போது நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். டேயில் பார்க்கும்போது 5 minute சார்ட் வச்சிங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு அந்த ட்ரையாங்கிள் வந்துட்டு பெருசாக இருக்கும், போக போக சின்னதாகிட்டே இருக்கும், அப்புறம் ஒரு இடத்துல அது பிரேக் அவுட் ஆகும். அதே மாதிரி தான் டிசெண்டிங். பெருசாக இருக்க ட்ரையாங்கிள் உங்களுக்கு லோவர் ஹைஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும், ஆனால் டவுன் சைடு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ட்ரெண்டு பார்த்திங்கன்னா டவுன் சைடு. இது வந்துட்டு லோவர் லோஸ் ஃபார்ம் ஆகிட்டு ஹை வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், அதை பிரேக் பண்ணும்போது நமக்கு முக்கியமானது. அடுத்தது பார்த்திங்கன்னா சேனல் பேட்டர்ன். ஸோ இது பார்த்திங்கன்னா சேனல் ஒரு சைன் வேவ் மாதிரியே இருக்கும், அதாவது சைன் வேவ் மாதிரியே இருக்கும், அந்த சேனலுக்குள்ளேயே இருக்குது. எப்போ சேனலை பிரேக் பண்ணுதோ அப்போ நீங்கள் சேனல் எப்படி வரைகிறதுன்னு நான் காமிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ரிவர்சல் பேட்டர்ன். இது பார்த்திங்கன்னா நேற்று எக்ஸ்பிரியில் நடந்திருந்தது, அதாவது 27th May எக்ஸ்பிரியில் மார்க்கெட் இந்த டபுள் பாட்டமை பிரேக் பண்ணி அப் சைடு போச்சு.
டபுள் டாப் பார்த்திங்கன்னா டவுன் சைடு போகிறதுக்கு, டபுள் பாட்டம் உங்களுக்கு அப் சைடு போகிறதுக்கு. மேலே 2 டைம் உங்களுக்கு ஹிட் ஆகிட்டு ரெசிஸ்டன்ஸை ஹிட் ஆகிட்டு இது சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டவுனு. 2 டைம் உங்களுக்கு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ரெக்கவர் ஆகிடுச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் ட்ரெண்ட் தான். நேற்று இதில் பயங்கர ரிசல்ட் வந்தது டபுள் பாட்டம். இது அந்த சார்ட் பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஸோ அது எப்படின்னு காமிக்கிறேன் நான். அடுத்தது பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் பேட்டர்ன். உங்களுக்கு ரொம்ப நேரம் உங்களுக்கு ஒரே லைனுக்குள்ளே வித் சேம் ஹைட்டு லென்த்துக்குள்ளே ட்ரையாங்கிள் அதாவது ரெக்டாங்கிள் அந்த இது ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். எப்போ அது பிரேக் பண்ணுதோ எய்தர் அப் ட்ரெண்ட் ஆர் டவுன் ட்ரெண்ட் உங்களுக்கு எந்த சைடு வேணாலும் இருக்கலாம். அதுக்கு நீங்கள் ட்ரிகர் வச்சு SLM ட்ரிகர் வச்சு என்ட்ரி எடுத்துக்கங்க. அடுத்து பென்னன்ட் பேட்டர்ன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இது நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது தான் முக்கியம். பேட்டர்ன் இதை வந்துட்டு அசெண்டிங் ட்ரையாங்கிள் மாதிரியும் இருக்கும். பட் ட்ரையாங்கிளுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ட்ரையாங்கிளோட வித்து தான் டிஃப்ரெண்ட். அந்த ட்ரையாங்கிளுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது கேப்புக்கு, ட்ரையாங்கிளோட இது எவ்வளோ, அதுதான் உங்களுக்கு வந்துட்டு மெயின் டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ நம்ம சார்ட்டில் போயிட்டு ஒவ்வொரு பேட்டர்ன் எப்படி எந்தெந்த டேயில் ஃபார்ம் ஆயிருக்கு, நேற்று எக்ஸ்பிரிக்கு வந்துட்டு டபுள் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு, எங்கே ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் நான் காமிக்கிறேன். ஸோ டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இனி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் மார்க்கெட்டுக்கு அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ஓப்பன் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நம்மளோட வெப்சைட்டில் இருக்க கோர்ஸ் எல்லாம் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். இப்போ நம்ம டைரெக்டாக இதுக்கு போகலாம். அதாவது சார்ட்ஸுக்கு போயிட்டு இந்த பேட்டர்ன் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ண பேட்டர்னை சார்ட்ஸில் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ காமிக்கிறேன் சில பேட்டர்னை. ஸோ இது பார்த்திங்கன்னா நேற்று எக்ஸ்பீரி டே. இது பார்த்திங்கன்னா டபுள் பாட்டம், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு வியூ போட்டிருக்கு, திருப்பியும் மேலே போயிட்டு திருப்பியும் வியூ போட்டு எப்போ இந்த பிரேக் பண்ணுதோ இதை பிரேக் பண்ணுது, இங்கே பிரேக் பண்ணோன்னா எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு பாருங்கள் சார்ட்டு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா டபுள் பாட்டம் நம்ம அந்த பார்த்தது. 2 யூ போட்டு இது பிரேக் பண்ணும்போது நமக்கு இது. ஸோ இது வந்துட்டு சப்போர்ட்டாக இருக்கும். சப்போஸ் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அப் சைடு ஃபர்தராக இறங்கி இதை பிரேக் பண்ணிச்சு, இந்த லைனை பிரேக் பண்ணி ஒரு 50-60 பாயிண்ட் பாருங்கள். ஆனால் அதுக்கப்புறம் நல்லா மூவ் போகும். அந்த மாதிரி சில ஃபேக் அவுட்டுக்கு வந்துட்டு ஏமாந்துடக்கூடாது, அதுதான் முக்கியம் நமக்கு. இது ஒரு பேட்டர்ன். நேற்றே பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் டபுள் இதுவும் ஃபார்ம் ஆகிருக்கு மார்னிங்கு. இன்னொன்று என்ன பார்த்திங்க அப்படின்னா ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ அக்யூரேட்டாக அதே மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நம்ம தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து பேட்டர்ன் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டு நம்ம பொசிஷன். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னுக்கு எங்கே பொசிஷன் எடுப்போம் அப்படின்னா இந்த ரைட் ஷோல்டர்ஸை பிரேக் பண்ணும்போது கீழே வந்துடுச்சு, திருப்பி இதை பிரேக் பண்ணும்போது 941க்கு மேலே தான் இதுக்கு என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக இது வரைக்கும் போகும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் நிறையா நம்ம பார்க்கும்போது நிறையா ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம தான் பார்த்து கரெக்டாக அதை பேட்டர்னை புரிஞ்சுட்டு என்ன நெக்ஸ்ட்டு நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வச்சு ஸ்டாப் லாஸோடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் அஸ்யூம் பண்ணுற மாதிரி மார்க்கெட் இருக்கவே இருக்காது எப்போவுமே. மார்க்கெட் ஒரு எப்போவுமே டிஃப்ரெண்ட்டு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சேனல், இது சேனலில் வந்துட்டு ஈஸியாக இதை நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது சேனலு. ஸோ ஃபுல்லாக இந்த சேனலுக்குள்ளே உங்களுக்கு எப்போ பிரேக் ஆகுதோ சேனலை அதை பார்த்துட்டு நீங்கள் ஷார்ட்டும் பண்ணலாம். இல்லை இந்த பாட்டமை டச் பண்ணிடும்போது இந்த இடத்துல வரும்போது பை பண்ணலாம். இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா செல்லிங். ஸோ இது சேனலில் ஃப்ளாகு இந்த மாதிரி நீங்கள் வேரியஸ் பேட்டர்னை வந்துட்டு இது பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூ ஷேப், அதாவது ரவுண்ட் பாட்டம். ஸோ இந்த மாதிரி வரும்போது ட்ரெண்ட் ரிவர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு டிஃபைன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் பேட்டர்ன்ஸை இதே மாதிரி நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். பேட்டர்ன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணிடலாம். இது பேட்டர்ன்ஸ் எடுக்கிறவங்க, அதாவது உங்களுக்கு கேபிட்டல் கம்மியாக இருக்குது, என்கிட்ட என்னால் ஒரு செல்லிங் ஸ்ட்ராட்டஜிலாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க பேட்டர்ன் கற்றுக்கிட்டு நீங்கள் இது பண்ணலாம். நான் அப்கமிங்கில் நிறையா பேட்டர்ன் ட்ரா பண்ணி காமிக்கிறேன் என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்ட்டு. இது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் கொடுத்தேன். ஒரு டாப் ரிலையபிள் பேட்டர்ன்ஸ் மார்க்கெட்டில் ரெகுலராக ஃபார்ம் ஆகிற பேட்டர்ன்ஸை வச்சு நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிறது.
ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் ஒரு சார்ட்டை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்தோன்னே பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது 10 o'clockலாம் 12 o'clock வரைக்கும் தான் பேட்டர்ன் ஃபார்ம் 12 o'clock 11:30க்கு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் 12:30லேருந்து நமக்கு 3 o'clock வரைக்கும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் பேட்டர்ன் வச்சு ஈஸியாக அனலைஸ் பண்ணலாம். அதனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் அவசரப்பட்டு அந்த சேனல் என்ன இது அப்படிங்கிறது தெரியாமல் என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தெரியாமையே நீங்கள் ட்ரேட் எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் வந்துட்டு கம்மியாகும். ஸோ தேங்க்யூ. இதுதான் சொல்ல வந்தேன். அப்கமிங்கில் நிறையா தனியாக இதுக்குன்னே ஒரு பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு, அதையும் நம்ம பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.